சாய ராமாயணம் அத்தியாயம் 47 பாம்பும் தவளையும். கர்ம வினையின் சூத்திரம் ஆகாயத்தைப் போல பெரியது. அதை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. மகா பண்டிதர்களும் இந்த விஷயத்தில் ஏமாற்றம் அடைகின்றனர். பாவமுள்ள பக்தர்களோ அதிகம் படிக்காதவர்களாயினும் காப்பாற்றப்படுகின்றனர். அதுபோலவே இறைவனின் நியமத்தை தாண்டுவது இயலாத காரியம். அதனுடைய கிரமத்தை எவரால் மீற முடியும்? ஆகையால் உலகியல் வாழ்க்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தரும நெறிகளின்படி ஒழுகி எப்பொழுதும் கடமைகளை செவ்வனே செய்யுங்கள். அவ்வாறு செய்யாமல் அதர்ம நெறியில் வாழ்பவன் மரணத்திற்கு பிறகு தான் என்னென்ன தீவினைகளை செய்தானோ அவற்றுக்கேற்றவாறு அடுத்த ஜென்மம் எடுக்கிறான். மரணத்திற்கு பிறகு தன்னுடைய கர்ம வினைகளுக்கும் கேள்வி ஞானத்திற்கும் ஏற்றவாறு விந்தாக மாறி ஜோனி துவாரத்திற்குள் அவன் பிரவேசிக்கிறான். மறுபடியும் மனித ஜென்மம் எடுக்கிறான். வேறொருவன் அதே சட்டத்தின்படி ஸ்தாவர நகர முடியாத பொருளாக ஜென்மம் எடுக்கிறான். கடைசி பிரக்ஞை எப்படியோ அப்படியே மறுபிறப்பு என்னும் வேத வசனத்தின் பொருளை அறியாதவர் யார்? இன்னொரு பிறவி எடுக்க வேண்டுமென்று விரும்புபவர் அவர் ஆசைப்படும் பிறவியை பெற வேண்டுமா? இன்னுமொரு சரீரம் எடுக்க வேண்டுமென்ற ஆர்வம் கொள்ளும் அஞ்ஞானத்தால் சூழப்பட்ட மூடர்கள் அவர்கள் சம்பாதித்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு அடுத்த சரீரம் கிடைக்கும் என்பதை நன்கு அறிய வேண்டும். ஆகையால் விலை மதிப்பற்ற மனித ஜென்மம் எடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தேகம் கீழே விழுவதற்கு முன்னதாகவே ஆத்ம ஞானம் பெறுபவனை உண்மையிலேயே விவேகமுள்ளவன் என்று சொல்லுவேன். அவனே சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறான். மற்றவர்கள் வாழ்க்கை சுழலில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களால் இன்னுமொரு பிறவி எடுப்பதை தவிர்க்க முடியாது. மறுபிறவியின் ஜாதனைகளையும் தடுக்க முடியாது. இந்த கதையின் சிறப்பு என்னவென்றால், இந்த உடல்தான் நான் என்னும் தீய இயல்பு கீழே அமழ்த்தப்பட்டு சாத்தவிகமான அஷ்டபாவம் எழுப்பப்படும். கோடி கோடியாக பணத்தை வைத்துக்கொண்டு சுபாவத்தில் கடுங்கஞ்சனாக வாழ்பவனின் ஜீவன் பரிதாபத்திற்கு உரியது. மரணம் அடையும் வரை அவன் அலுப்பையும் சலிப்பையுமே அனுபவிப்பான். மேலும் விரோதத்தை வளர்ப்பது எக்காலத்தும் நன்றன்று. விரோதம் தோன்ற முயலும் போது உன் மனத்தால் அதை அடக்கு. அடக்காவிட்டால் அது உன் வாழ்வையே நாசம் செய்துவிடும். பரஸ்பர விரோதம் உத்தமமான ஜென்மத்திலிருந்து இழிவான ஜென்மத்துக்கு இழுத்துச் செல்லும். கடன், விரோதம், கொலை இவற்றின் விளைவுகள் ஒரு மனிதனை ஜென்மத்தை அடுத்த ஜென்மமாக வினை தீரும் வரை தொடரும். இது சம்பந்தமாக சாயியின் திருவாய்மொழியாக வெளிவந்த அமிர்தவாணியும் தூய்மையை அளிக்கக்கூடியதுமான ஒரு கதையை பயபக்தியுடன் சொல்கிறேன். கேட்கும் போது கவனத்துடன் கேளுங்கள். அக்கதை நான் கேட்டவாறு என் மனதில் பதிந்திருக்கிறது. அதை சாயி மாதாவின் கூற்றாகவே விவரிக்கிறேன். சாயியே தம்முடைய கதைக்கு சரித்திரக்காரர். கதையை விஸ்தாரமாக அவரே எழுத வைக்கிறார். ஹேமான் ஒரு கருவி மாத்திரமே, சூத்திரதாரி அவரே. சாயி சொன்ன கதை இங்கு ஆரம்பம். ஒரு நாள் காலை 8 மணி அளவில் என்னுடைய வழக்கமான காலை சிற்றுண்டியை முடித்த பின் நான் வெளியே உலாவ சென்றேன். வழி நடந்து களைத்து போனேன். ஆகவே ஒரு நதியின் கரையை அடைந்த போது பாதங்களை கழுவிய பின் ஸ்நானம் செய்தேன். புத்துணர்ச்சி பெற்றேன். அந்த நதியும் ரகதாவுக்கு அருகிலுள்ள நதியளவிற்கு பெரியது. வெள்ளம் இருகரையையும் தொட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இருமருங்கிலும் தருப்பை புல் அடர்ந்து வளர்ந்து மண்டி கிடந்தது. அங்கு ஓர் ஒற்றையடி பாதையும் தெளிவாக தெரிந்த வண்டி பாதையும் இருந்தன. ஆற்றங்கரையில் பல மரங்கள் ஓங்கி பருத்து வளர்ந்திருந்தன. அவற்றின் நிழலும் உன்னதமானதாக இருந்தது. மெல்லிய பூங்காற்று வீசி மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. காடு போன்று வளர்ந்திருந்த மரங்களைக் கண்டு நான் நிழலில் நிம்மதியாக உட்கார்ந்தேன். புகை குடிக்க சிலீமை நிரப்ப வேண்டும். சாபியை நீரில் நனைப்பதற்காக துறைக்கு சென்றேன். அப்பொழுது குரோக் குரோக் என்ற சத்தம் கேட்டது. அது ஒரு தவளை எழுப்பும் ஒலி என்று நான் நினைத்தேன். அதில் என்ன ஆச்சரியம்? தண்ணீர் இருக்கும் இடத்தில் தவளையும் இருப்பது இயற்கையானதன்றோ? சாபியை நினைத்தபின் நான் திரும்பி வந்து சிக்கிமுக்கி கல்லை கையில் எடுத்தேன். சிக்கிமுக்கி கல் நெருப்பு பொறி தந்தது.
சிலிம் பற்றி கொண்டு தயாராகியது. அந்த சமயத்தில் அங்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார். எனக்கு வணக்கம் செலுத்திவிட்டு என் அருகில் அமர்ந்தார். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.